வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று. தேவன் உங்களை உலகத்துக்கே வெளிச்சமாய் அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை சிருஷ்டித்த நேரம் தேவன் ஒரு மிகுந்த பிரதான முக்கிய நோக்கத்தோடு கூட ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த பிரதான நோக்கம் என்னவென்றால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். மனுஷர்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் உங்கள் வெளிச்சத்தை கண்டு மனம் திரும்புவார்களாக. அவர்கள் உங்களுடைய வெளிச்சத்தை கண்டு கிறிஸ்துவண்டை நெருங்கி வருவார்களாக. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் உங்கள் மேல் இருக்கிற வெளிச்சத்தை கண்டு ரட்சிக்கப்படுவார்களாக. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மாத்திரம் வெளிச்சமாக வைக்கவில்லை, இந்த முழு உலகத்துக்கும் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கும் உங்கள் மேல் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. கர்த்தர் உங்களை ஒரு வெளிச்சத்தின் சந்ததியாக, வெளிச்சத்தின் தலைமுறையாக ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அநேக சமயம் நாம் அதை மறந்து போகிறோம். உங்கள் வெளிச்சம் உங்களுக்குள்ளாக அப்படியே மங்கி மறைந்து போகக்கூடாது. அந்த வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் கடந்து போகட்டும். அவர்கள் அப்பொழுது அந்த வெளிச்சத்தை கண்டு மெய்யான தெய்வமாகிய ஆண்டவரிடத்தில் வந்து சேருவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வெளிச்சத்தின் கிருபைகளை வீணாக்க வேண்டாம், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படுங்கள். அநேகருக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் கடந்து போகட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பயன்படுத்துவாராக. God bless you. Amen. Amen.